ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் 200 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதாவது 1 கிலோ மட்டன் செய்யறதுக்கு 200 கிராம் சின்ன வெங்காயம் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் உங்களுக்கு இந்த அளவுக்கு வதங்கியிருக்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இது கூட நீங்கள் 1 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா, 10 முந்திரி, 1 ஸ்பூன் தனியா, 1.5 ஸ்பூன் மிளகு இதை போட்டு நல்லா நீங்கள் வதக்கி எடுக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது. மட்டன் குழம்புக்கு டேஸ்ட்டு தருது இந்த சின்ன வெங்காயமும் இந்த மசாலாவும் நீங்கள் எப்படி ஃப்ரை பண்ணுறீங்கிற பொறுத்து தான். ஸோ கருக விட்டுறாமல் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இதே அளவும் யூஸ் பண்ணுங்கள். 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்தது குக்கரில் எண்ணெய் விட்டு அது ஹீட் ஆனோடனே கடுகு, கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் 1 சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. இது ரொம்ப ஃப்ரை ஆகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக ஃப்ரை ஆனோடனே நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க மட்டனை இதில் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மட்டனை இதில் சேர்த்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இது ஃப்ரை ஆகிறதுலே 25% குக் ஆயிடணும். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் சேர்த்துக்கோங்க. எனக்கு ஸ்கிப் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் சேர்த்து கிளறிக்கோங்க. இந்த மாதிரி மட்டன்லேருந்து தண்ணி விடுற அளவுக்கு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே சேர்த்து ஒரு 50 கிராம் இருக்கும். இஞ்சியும் பூண்டும் சேர்த்து 50 கிராம் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இதுக்கப்புறம் இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு குழம்புக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மசாலா தூள் இதில் 50 கிராம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் நான் 2 கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு கரண்டி 20 கிராம் வரும். மொத்தம் 40 கிராம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 50 கிராம் வரைக்கும் சேர்த்தலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மசாலா தூள் போட்டு இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நம்ம வறுத்து அரைச்சோம் இல்லைங்களா வெங்காய பேஸ்ட்டு, அதை இதில் சேர்த்துக்கணும். இதை சேர்த்து விட்டுட்டு சும்மா ஒரு கிளறி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கிரேவியாக தேவை அப்படின்னா இந்த ஸ்டேஜோடு விட்டுருங்க. இப்போ நான் தண்ணி குழம்பு மாதிரி வச்சு அதுக்கப்புறம் கறி எடுத்து ஃப்ரை பண்ணிக்குவேன். ஸோ அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் உப்பு, காரம் நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. டேஸ்ட்டு பார்த்துட்டு இந்த குக்கர் மூடி போட்டு நான் 3 விசில் விட்டு எடுக்கிறேன். இது ஆக்சுவலாக இளம் ஆட்டுக்கறி அப்படிங்கிறனால 3 விசிலில் வெந்துடும். ஸோ நான் 3 விசில் மட்டும் விடுறேன். உங்களுக்கு கறி எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுக்கோங்க. இப்போ வேகலை அப்படின்னா 5 விசில் வரைக்கும் கூட நீங்கள் விடலாம், கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ நான் 3 விசில் விட்டு இப்போ எடுத்து பாருங்கள் குழம்பு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. செம்ம டெம்ப்டிங்காக இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டாக வரும். இப்போது நான் குழம்புலேருந்து கறியெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். எல்லா மட்டன் பீசஸையும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை தனியாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூள் தலை சேர்த்து இதை தனியாக நான் எடுத்து வச்சுக்கிறேன் குழம்ப. இப்போ மட்டனை தாளிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி அது ஹீட் ஆனோடனே ஃபஸ்ட்டு கருவேப்பிலை தாளிங்க. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதாவது லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்கு தான், ரொம்ப போடாதீங்க, கசப்பாயிடும். ஜஸ்ட்டு ஒரு ஃப்ளேவருக்கு தான் கொஞ்சோண்டு போட்டுட்டு ஒரு லைட்டாக கிளறிட்டு அதில் மட்டனை கொட்டி இந்த இடத்துல நான் மட்டன் மசாலா தூள் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு குழம்பு மிளகாத்தூளே யூஸ் பண்ணுறதுனால பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நான் லைட்டாக மட்டன் மசாலா தூள் காரத்துக்கேற்ப போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு இதை நல்லா மசாலா தூள் போக நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மட்டன் குழம்பு வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றி இது நல்லா சுருள நல்லா வேக விடுங்க. இது எந்த அளவுக்கு நல்லா சுண்டி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா சுருள விட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூவி இறக்கிட்டால் சூப்பரான மட்டன் ஃப்ரையும் ரெடி ஆயிடும். நம்மளுக்கு குழம்பும் ரெடி ஆயிரும், மட்டன் ஃப்ரையும் ரெடி ஆயிரும். இப்போ சூடான சாப்பாடு வச்சு அது கூட இந்த மட்டன் ஃப்ரை வச்சு நம்ம வச்ச மட்டன் குழம்பு தண்ணி குழம்பை ஊற்றி இதில் சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். செம்ம டெம்ப்டிங்காக இருக்குது பார்க்கையிலே. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.